டைரக்டர் பொன்வண்ணன் சொல்றதை விட நடிகர் பொன்வண்ணன் சொன்னாதான் நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இவர் டைரக்ஷன் பண்ணது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இவர் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்ல தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவருடைய நடிப்புக்கு அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அதனால நடிகரா தெரியும், டைரக்டரா தெரியாது. ஆனா இவர் தமிழ் சினிமாவுக்கு 3 படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது என்னென்ன படங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல், இவர் நடிகை சரணியா இருக்காங்க இல்லையா, அதாவது நாயகன் படத்துல கமலஹாசனுக்கு ஜோடியா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர்ல நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவருடைய நடிப்பு திறமைக்கு தேசிய விருதெல்லாம் வாங்கியிருக்காங்க. இவருடைய ஹஸ்பண்ட் தான் பொன்வண்ணன். பொன்வண்ணன் மிக முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்ச நிறைய படங்கள் வெற்றி படங்கள் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம வாகை சுடுவா படத்துல இவர் நடிச்ச வில்லன் கதாபாத்திரத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் பெஸ்ட் வில்லன் அவார்டு இவருக்கு கிடைச்சது. இவர் முதல்ல 1992 வருஷம் அன்னை வயல் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தோல்வி படம். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2003 ஒரு படம் பண்றாங்க. அந்த படத்துக்கு பெஸ்ட் பிலிம் போர்ட்ரேயிங் உமன் இன் குட் லைட் அப்படின்ற அவார்டு கிடைச்சது. அந்த படம் தாங்க. இந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கு.